வெல்கம் டு 8 சக்ரா ரியல் எஸ்டேட். பார்க்க போகிறது நம்ம பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு 350 மீட்டர்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிட்டுனா நம்ம ஹிந்துஸ்தான் காலேஜுக்கும் கற்பகம் மெடிக்கல் காலேஜுக்கும் ரொம்ப நியர்பையாக அமைஞ்சிருக்க ப்ராப்பர்ட்டி. பக்கத்துலேயே கெங்குசாமி நாயுடு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலும் இருக்குது. ஏவிடி கம்பெனி, எம்ஆர்பி கம்பெனி டூல்ஸ், நிறைய கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கும் ரொம்ப நியரஸ்ட்டாக அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ப்ராப்பர்ட்டிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் ஒரு 5.5 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியாவில் 4000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்க ப்ராப்பர்ட்டிங்க. பார்த்திங்கனாலே தெரியும், நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, ரெண்டல் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 2 BHK ஹவுசஸ் வந்து அவைலபிள் கொடுத்துருக்காங்க. பைக் மட்டும்தான் பார்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. சின்ன கார் 800 மாதிரி இருக்கிற காரம் லாஸ்ட்டில் நம்ம போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது வடக்கு வாசலும் ஒன்று வச்சுருக்காங்க, அதே சேம் டைம் சவுத் ஃபேஸிங்கில் ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது 2 BHKங்க, இந்த சைடு இருக்கிறதும் 2 BHK தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 2 BHK அவைலபிளாக இருக்குது. எல்லா வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வாடகைக்கு இருக்க ரெண்டல் இருக்கிறதுனால நம்ம வந்து உள்ளே காமிக்க முடியாதுங்க. சைட் விசிட் வரும்போது உள்ளே இருக்கவங்க கிளியராக வீட்டை காமிச்சிடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா 4 1 BHK கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம், மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் இடத்துல ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமோட 4 1 BHK ஹவுஸ் இருக்குது. சுற்றிலுமே நல்ல ரெசிடென்ஷியலாக இருக்கிற ஒரு ஏரியாவுக்குள்ளே அமைஞ்சிருக்கிறது தாங்க இந்த வீடு. பார்த்திங்கனாலே தெரியும். நார்த் ஃபேஸிங்கில் இங்கே ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. அப்படியே அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இங்கே ஒரு வீடு கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1 BHK. அதுலேருந்து மறுபடியும் நம்ம மேலே போனோம்னா அடுத்த போர்ஷனுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குங்க. அதில் போனோம்னா இதுக்கு பேக் சைடில் இருக்கிற என்ட்ரன்ஸ்க்கும் வர முடியும். மொத்தம் மேலே 4 1 BHK, இங்கே ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும். இதுக்கு மொட்டை மாடிங்க. அதுக்கு அந்த சைடும் ஸ்டெப்ஸ் இருக்குது மேலே போய் பார்க்குறக்கு. இதுலேருந்து கனெக்ட் ஆகிக்கலாம். அந்த சைடு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 1 BHK மேலே, மொத்தம் 4 1 BHK, 2 2 BHKங்க. இங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ க்ளோஸாக இருக்கிற ஒரு சைட் நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்காங்க. அது சுற்றியுமே ஃபுல்லாக ஒரு ரெசிடென்ஷியலான ஒரு ஏரியாவில் போஸ்ட் ஆஃபீஸ், இபி ஆஃபீஸ் எல்லாமே ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குங்க. 4 வருஷம் ஆச்சுங்க இந்த வீடு கட்டி. 4 இயர்ஸ் ஆச்சு. போர் இருக்குது, நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ண ஒரு வீடு தான் பார்க்குறோங்க. இந்த சைட்லேருந்து வழியும் இருக்குது, கீழே இறங்குறக்கும் 2 இதுக்கும் இதில் கேப்பில் வாட்டர் டேங்க்கும் கொடுத்துருக்காங்க. எல்லா இதுக்கும் பைப் கனெக்ஷன் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்க ஒரு சூப்பரான ஒரு வீடு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லா இடத்துலையும் ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின் நிறையா இந்த மாதிரி கொடுத்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வடக்கு வாசல் வச்ச 2 வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில். மொத்தம் 4 1 BHK, 2 2 BHK அவைலபிளுங்க. பில்டிங் இருக்கவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தரோம். நம்ம ஒத்தக்கால் மண்டபம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க வீடுங்க. ஒரு நல்ல ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி தேடி இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வீடுங்க. பில்டிங் இருக்கவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.